ஓடு 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 போ போ சரிங்க அம்மா பார்த்து போ வேறு எங்கேயும்மா புடி 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 பா 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 ஓடுறாள்ல பரவாயில்ல போல ஓடுனாலே நடந்தாலே சமாளிச்சுக்கிறோம் வா 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 புடியா புடியா என்னடா எங்கேயோ கூட்டுக்கு போகிறாங்க யாத்தே இன்றைக்கி நம்ம மாட்டினப்படா இன்றைக்கி கத்திட்டே போகுது எங்கேயோ போய் மேடு பள்ளம் கூட்டு போகிறாங்களே போ கூட கருவச்சி கூட விட்டு போ கூட கூட போ கத்தி ஆத்தே கத்தி குமிக்கிறா வாரு கத்திக்கிட்டே போகிற பயப்புள்ள வாரு அவள் முன்னாடி போய் போயிடா அந்த பொட்டை குட்டி முன்னாடி போய் போயிடுது கிடா குட்டி கரெக்டாக அவங்க அம்மா கிட்ட வந்துடுது அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் எடுத்துருவாளுங்க வேறு வழி இல்லை கொஞ்சமாக மழை குறட்டத்தில் ஈரமில்லாத டயத்தில் கூட்டு போய் பழகி விடணுங்க வா வாடா கும்பா வா ஓடி ஓடி என்ன அன்றைக்கி என்னமோ அண்ணன் நடையாக நடக்கானே ஒரு எங்கே வர அந்த கூட்டத்தில் சின்ன வாண்டா இருக்காங்க குட்டியெல்லாம் கழிஞ்சு இதாயிட்டா கூப்பிடு நீ கூப்பிடு அவன் முன்னாடி போகிறான் இந்தா இங்கிட்டு இருக்கா வருங்க அம்மா இந்தா அவ்வளோதான் கத்தாமல் போட்டும் பையன் உள்ளாடி கத்தியே எனர்ஜி போயிடும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கட்டும் 2 குட்டியும் கழியுதுங்க நம்ம கண்ணுமணி குட்டியும் ரொம்ப கழியுதுங்க ஏதாவது கொஞ்சம் பரவாயில்ல நடக்குது அது 2 நடக்க மாட்டேங்குது அதனால தான் இன்றைக்கி இப்போ மகன் 2 பேர்த்தையும் கூட்டுக்கு வரல இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக பிறந்து 3 மாதத்துக்கும் மேலான நம்ம கருவாச்சி பிள்ளைய பயவில் 3 மாதம் 14 நாள் ஆச்சுங்க என்னையோட செப்டம்பர் 23 அப்போ பிறந்தாளுங்க இப்போ ஜனவரி 7 தேதி ஆச்சு பயவில் 3 மாதம் மேலே 3.5 மாதம் ஆக போகுதுங்க பயவில் நீட்டாக மேய்ச்சலுக்கே வந்திருக்கு எனக்கு ரொம்ப கழிச்சல் என்ன செய்ய வேறு வழியில் அதை தான் கொஞ்சம் பட்டரை கடிக்க விடுவோம் காஞ்ச புல் பச்சை புல்லை கடிக்க விட்டால் கொஞ்சமாவது நடக்க விடுவோம் அதுக்கிட்ட வீட்டில் இருந்தால் ரொம்ப தான் இருக்குது இந்த அவர் கத்திக்கிட்டே வராளுங்க வாங்க ஆரம்பிப்போமா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் மழை காலத்துக்கு முன்னாடி பிறக்கிற குட்டிகளை எப்படி தாங்க சரியாக பால் கொடுக்க முடியல இவ்வளோலையும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக பால் கொடுத்தா எங்கிட்ட கொஞ்சம் பால் கொடுத்து இவ்வளோ தெரிஞ்சு நடந்துடுறாளுங்க கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நடந்து சர்வீஸ் ஆகிரும்னு நினைக்கிறேன் அந்த கழிச்சல் நின்றால குட்டிகள் தெம்பு கிடச்சிருங்க கழிச்சல் தாங்க பெருசு 1 வாரம் கழியுதுங்க நானும் 1 வாரம் மருந்து கொடுக்காத மருந்து இல்லைங்க வீட்டில் எந்த இறை கட்டினாலும் கழியுதுங்க வேப்பங்குலை கட்டினாலும் கழியுது நானும் கொடுக்காத மெடிசனில் கொய்யா மரத்தால் கொடுத்துட்டேன் கத்திரிக்காய் சுட்டு கொடுத்து பார்த்துட்டேன் இங்கிலீஷ் மெடிசனில் டானிக் கொடுத்தேன் டேப்லெட் கொடுத்தேன் எதுவுமே கேட்கலங்க தொடர்ந்து கழிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த குட்டி 2 முடியல வீட்டில் இருக்க எல்லா குட்டியும் கழியுது ஒரு நாள் கொடுப்பேன் மறுநாள் கழியும் இது வேப்பங்குலையே சொன்ன நம்ம மாட்டேங்க அதைத்தான் கட்டிக்கிட்டே இருந்தேன் அதுலேயே வேப்பங்குலையில் ஓட்டையாக இருக்குது புழு இருக்குது அதுலேயே அப்படியே கழியுது வேறு அதனால தான் நீங்கள் மேட்சில் பற்றிக்கிட்டேன் கடைசி மெடிசன் நம்ம நாட்டுக்கருவில் நெத்து தான் அதுதான் எப்பயும் கழிச்சிருக்கு நல்லா நிற்கும் ஆனால் அது இன்னும் நெத்து அவ்வளோ காய்க்கல இப்போதைக்கு அதான் மெடிசன் அது கிடந்துச்சுன்னா அப்போ இவளுக்கு பிடிச்சி தின்ன விட்டு பழகணுங்க அதனால தான் பற்றிக்கு வந்துட்டு இல்லாட்டி காஞ்ச புல் பட்டை இருக்குது உப்பு கடிச்சா நல்லா கேட்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் ஒரு வாரம் வந்துச்சுன்னா இந்த பயவில் நம்ம அந்த கச்சா மையம் அப்படி ட்ரைனிங் எடுத்துட்டேன் அது மாதிரி வந்துடுவாளுக்கு கத்தாமல் இருந்தாலே அவளுக்கு தண்ணி தாக எடுக்காதுங்க கத்துச்சனால தான் தண்ணி தாக எடுக்கும் வாரு நடக்காமல்ல வயவலால் இன்றைக்கி ஒரு நாள் வாங்க எக்ஸசைஸ் பண்ணி 2 காஞ்ச புல்லை பச்சை புல்லை கடிங்க பாப்பா எப்படி இருக்குன்ட்டு போக தெரியும் கழிச்சல் நிற்கிதான்னான்ட்டு பருத்தி இலை திண்டா கூட அது கூட நல்லா கழிச்சலுக்கு கப்புன்னு நிற்குங்க தோப்பான பொருள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் திண்டுச்சுன்னா நல்லா கேட்கும் நாட்டுக்கருவில் இலை கூட கொடுக்கலாம் ஆனால் அதெல்லாம் கொடுத்தா தாங்குற சக்தி இல்லை குட்டிகள் இன்னும் ஒரு 4 மாத குட்டியாக இருக்கணும் முன்னாடி இந்த ஆடுகளை பசியில் ஓடிக்கிருக்காங்க இப்போ கடைசியில் ஒரு குட்டி பிள்ளைகளை அணைச்சி கூட்டு வந்துக்கிருக்கா இவங்களை போய் மடக்குவோம் எதுக்கு இப்படி இன்றைக்கி இந்த ஓட்டம் போடுறீங்க யாத்தே ஆளுக்கு ஒரு பாதையை போய்க்கிருக்கீங்க பாதை விட்டு புதுசாக ஒரு பாதையை பிடிச்சிச்சு நம்ம ஜெசிக்கா விடுவாட என்ன சார் பாருங்க எவ்வளோ வேகத்தில் ஓடிடுறாங்க ஒரு யாத்தே இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா பழைய ஞாபகத்துக்கு இவங்களுக்கு அந்த திண்டு பழகிட்டாங்களா பாருங்க தெரியாத்தோம் அப்படி பறந்துக்கு வர்றாங்களாக்கும் ஹா இன்னும் 10-20 பேருக்கு மேலே இருக்காங்க வரணும் ஆடுக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு தான் ஒன்று வரணும் நான் வந்துட்டேன் என்கிட்ட சுற்றி நேற்று இருந்த இலை கூட இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லை துப்புரவா காலி ஆயிடுச்சு வேறு ஆனால் பசங்க நிற்க மாட்டேன்றாங்க இப்படி நேரம் வயக்காடு போகட்டும் வயக்காடு போயிட்டு லைட்டாக ஒரு சுற்று போட்டு வருவோம் அப்போ தான் கொஞ்சமாவது 2 துவப்பலை கடிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கேன் அதுக்கு தான் கூட்டுக்கு வந்தேன் குட்டியில் கூடவே வர்றா இப்போ கடிக்கிறத பார்த்து ஆளுக்கு ஒரு 2 இலை கடிச்சுன்னா அவ்வளோதான் அந்த பருத்தி இலை துவப்புக்கு சரியான துவப்புக்கு அதுக்கும் சூப்பராக கழிச்சு நிற்கும் வரு இலைக்கிறியா வா நிலத்துக்கு போயிடுவா அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் தான் அதுக்கப்புறம் அங்கிட்டு போக வேண்டியதான் இப்போ தாங்க கத்துறது அமைதியாகிடுச்சு ஒரு இலையை கடிக்கிறாங்க இப்போ கடிக்கல அந்த கெடா குட்டி கடிக்குது கொஞ்சம் ஒரு இலையாக டேஸ்ட் பார்த்துச்சுன்னா அவ்வளோதான் இந்த இலையை மூந்து பார்த்தாலே போகுது ஒளி வாடா போயிட்டாங்க எல்லாம் கிளம்பிட்டாங்கடா நீங்கள் நிற்கிற மாதிரிடா அவ்வளோதான் சொல்லி வச்ச மாதிரி அரை மணி நேரம் தான் நிற்கிறாங்க அதுக்கு மேலே நிற்க மாட்டேன்றாங்க நல்லா இந்த குழக்கம்பாக கடிச்சு பழனால எந்த இலையும் இவங்களுக்கு பிடிக்க மாட்டேன்ருக்க இவங்க காஞ்ச புல்லை கடிப்பாங்களா சாமானியமாக ஒரு காலத்தில் காஞ்ச புல்லாம் தங்கமாக இருந்தாங்க இன்றைக்கி பச்சையை பார்த்துட்டாங்க அதுலேருந்து நிற்க மாட்டேங்குது எங்கனையும் இங்கே வாருங்க நம்ம கருவாச்சி எவ்வளோ விவரமாக இருக்கா 2 பிள்ளைகளையும் மஞ்சந்தி மரத்து நிழலில் நல்லா துளசிக்குள்ளே படுக்க போட்டிருக்கா சரி படுங்க பார்த்து படுங்க எல்லாம் புதரு என்ன ரொம்ப இதாக இருக்குது எவ்வளோ சென்சிட்டிவ் வேறு இருக்குது பாடு நல்லா ரெஸ்ட் எடு அம்மா மேய்ஞ்சிட்டு அவளே வருவா அம்மா எங்கேயும் போயிடாத மாட்டேன் எங்கேயும் போக மாட்டா இவன் தான் இந்த கிடா குட்டி இவன் நல்லா இருந்தாங்க இவன் இப்போ இந்த 3 நாள் 4 நாள் தான் கழிறியான்
அதுக்கு முன்னாடி கழிச்சலே நல்லா எல்லாம் சேர்ந்துக்குச்சு. இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே கழிக்கிறாளே. என்கிட்ட பரவாயில்ல கழிச்சிருந்தாலும் அவளுக்கு தெம்பு விடாமல், இல்லாட்டி ரொம்ப கழிச்சுன்னா எனர்ஜி எல்லாம் இதாக போய் நடக்காமல் போயிடும். ஒரு இழைக்கிறேன் ஒன்றும் செய்யாது. ட்ரைனிங் எடுத்துருவேன். ரொம்ப இதாகிட்டீங்க அடே பால் இல்லாமல். உன் மகன் இங்கே தான் இருக்கா. வா 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 நின்றுருக்கா. ஓடு போடு போடு ஓடு. அவனுக்காக நின்றுருக்கா. போ கூட்டத்தை விட்டுறாத. சின்ன வெள்ளச்சியோட பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசங்க. ஆனால் அவளுக்கு கழிச்சல் நின்றுச்சு. எப்படி சொல்ல, பால் வளர்ச்சி இல்லாமல் 6 மாதம் வீட்டில் கடந்து ஏதோ நாங்களும் பால் கொஞ்சம் வாங்கி கொடுத்தோம். ரொம்ப வாங்கி கொடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் தாய்ப்பால் கொஞ்சம் இருந்தால் தான் சமாளிக்க முடியும். ரொம்ப கூட்டி தேத்தமில்ல. இப்போ எங்கிட்ட இற கடிச்சு கொஞ்சமாக தேர்னாங்க. அவங்கெல்லாம் தேத்தப்பட்ட பாடு பெரும்பாடுங்க. எங்கிட்ட உசுறு வச்சு வந்து கொஞ்சமாக உசுறு கொடுத்தோம். ரொம்ப மோசமாக இருக்காங்க. கருவாச்சி கூட எங்கிட்ட தேர்ந்துருக்காங்க. அவங்க அதை விட ரொம்ப மோசமாக இருக்காங்க. மிஸ்டர் கொம்பான் டைனோசரு, எல்லா பயிரை நீ விட்டு வாய் வச்சிடக்கூடாது. இப்போ தான் தழுத்தே வந்திருக்கு. கொஞ்சம் அந்த செம்பட்டை மாறுதுங்க. தண்ணி விட்டுருக்காங்க, நல்லா லைட்டாக மாறிடுச்சுங்க. பனி கொஞ்சம் மாற மாற பசப்படிக்க ஆரம்பிச்சிடும். இவங்க வாயையே வச்சுறாங்க அணிவாடுக்கு. நம்ம நெத்தி போட்ட பாராட்டலாங்க. 2 குட்டி போட்டாலும் இன்ன வரைக்கும் பால் கொடுத்துருக்கா. இன்னும் பால் கொடுக்குறா. அப்படி வளர்க்கணுங்க முடிஞ்ச அளவுக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்கிறேங்க. என்றைக்குமே ஆடு குட்டி போட்டால் 2 குட்டி போட்டால் அது வகுத்துக்குள்ளே இருக்கும்போது சரி, 2 குட்டி 2மே பொட்டையாக இருக்கணும், இல்லாட்டி 2மே கடாவாக இருக்கணும். ஒன்று பொட்டை ஒன்று கடா ஒன்று இருந்துச்சுன்னா அந்த குட்டி வகுத்துக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப சிரமம். குட்டி வெளியே வந்தப்போ அதை விட சிரமங்க. ஏன்னா கிடா குட்டி ஸ்பீடாக இருக்கும். அது முந்தி பாலை குடிச்சிக்கிறோம். அந்த பொட்டை குட்டியெல்லாம் அப்படியே வேஸ்ட்டாக பால் இல்லாமலே போயிடும். அவுத்துக்குள்ளுக்குமே சரியாக வளர்க்காது. என்னைக்குமே அதை 2 கடா குட்டியாக போகணும், இல்லாட்டி 2 பொட்டை குட்டியாக போகணுங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேங்க. இந்த நெத்தி போட்டு நல்லா வளர்த்துட்டா, 2 கடா குட்டி போட்டால் திருச்சி நல்லா வளர்த்துட்டா. இந்த கடா குட்டி பொட்டை குட்டி போட்டால் அப்புறம் சின்ன வளர்ச்சி நம்ம கருவச்சி இதெல்லாம் ரொம்ப வளர்க்க முடியல. பாதி நெல் அப்படியே செத்து போச்சுங்க. பாதி நெல் தான் உசுரை பிடிச்சிருக்கு. அங்கிட்டு தான் பசப்பாக தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? அதான் நல்லா பசப்பாக இருக்குது. இதான் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக இதாக போச்சு இருக்கா. நம்ம டைனோசர் 2 பொட்டை குட்டி போட்டால் எங்கிட்ட வளர்த்துட்டா. இந்த இருக்கா நம்ம நெத்தி போட்டு 2மே ஒரே இதாக போட்டுருங்க. மாற்றி மாற்றி போட்டால் அது சிரமம் தாங்க. கிடாவாக போட்டால் கிடா, பொட்டையாக போட்டால் தண்ணி தான் அந்த பக்கம் நல்லா தண்ணி கிடக்குங்க. வருங்க அப்படியே இப்படியே கொண்டு போயிடணும். இதான் நம்ம நடுத்தர் நண்டு தலையத்தில் 2 பொட்டை குட்டி போட்டால் அது 2மே இறந்து வச்சு. அது நான் என் மேலே தப்பு. 2வது வட்டம் இருந்தால் இங்கே ஒரு பொட்டை குட்டி நம்ம கிரேசியாக்கும் ஜெசிகா கந்தர்க்கலா வளர்த்துப்பிட்டா. அதுக்கப்புறம் இப்போ 2 பொட்டை குட்டி போட்டிருக்கா. 3வது இது அது வளர்த்துப்பிட்டா. அப்படி இருக்குனுங்க. 2 கடா ஒன்று போட்டிருந்தா நம்ம தெனாவட்டு மகன் 2மே கடா குட்டி போட்டாலா வளர்க்கணுங்க. இதில் ஒன்றும் அது ஒன்று மாறிச்சுன்னா ஆபத்தாங்க. 2ம் பலூனும் தலையத்தில் குட்டி போடும்போதெல்லாம் நல்லா குட்டி வளர்த்து காலுக்க குட்டியே நல்லா தான் இருந்துச்சு. அதாவது என்னோட தப்புங்க. என்னோட தப்புன்னு அந்த அப்போ 2 சுச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும். அப்பா இறந்தார். அந்த சுச்சுவேஷன் தாங்க உங்களுக்கே தெரியும். அப்பா இறந்தார். இறந்த டயத்தில் அப்போ ஆடுகளை மேய்ச்சல் கொண்டு போக முடியல அந்த ஒரு வாரமும். அதனால் அப்படியே குட்டிகள் கார குட்டியாக போயிடுச்சு. மேய்ச்சல் இல்லாத காரணத்தில் மற்றபடி ஆடு முட்டினா தான் காரணமில்ல. மேய்ச்சலில் அப்படியே குட்டியை வெளியே தெளிச்சு குட்டி பிறந்து ஒரு 3 நாள் நல்லாயிருக்கும். செத்து போச்சு. 4 குட்டி ஒரே நாளில் அப்படியே காலியாகிடுச்சு. அது என்னோட தப்பு. இப்போ வர்றத மாடு முட்டுச்சுன்னா அது குறமாத்த குட்டி. ஆடு முட்டினால தான் குறமாத்த குட்டி. நான் விட்டுவிட்டியா யாத்தை என்கிட்ட மேய்ஞ்சிக்கிறேன் மறந்துட்டேன். இந்த இருக்கா வர்றே. அவள் கத்த மாட்டா. மெயிறு அவத்தில் இருக்கா. போ நீ கத்தியே தொண்டை தண்ணி வத்தப்போ போகுது. அது வேணால் கரெக்டாக கூடயே போயிடுறியா. நீ ஓடு அப்படியும் அந்த இருக்கா. கூப்பிட்றீ. எனக்கு கருவாச்சி மகளை பார்த்தா சின்ன பிள்ளையில கருவாச்சி கண்ணுமை எப்படி இருந்தா அது பழைய வீடியோ இங்கிலீஷ் டைட்டில் போட்டிருப்பேன். சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டேங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பேரும் கருவச்சி கண்டு போய் செம்ம துடிப்பாக இருக்கும். அப்போ நான் எப்போ பற்றி வந்து தெரியுமா, 2 மாதம் கூட இல்லைங்க, 1.5 மாதம் 1.25 மாதத்துல மேட்சில் பற்றி கொண்டுட்டுங்க. அப்படி பற்றி 2 பேரும் கூட வருவாங்க. என்ன கடிக்க மாட்டாங்க, சும்மா தவிக்கிட்டு ஓடி ஆடி மன திங்கிறது சேட்டா. கருவச்சி சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அப்படி இருப்பா. அவளுக்கு பிறந்த பிள்ளையா இன்றைக்கி இப்படி இருக்குது. காரணம் மழை காலத்துக்கு முன்னாடி போடுற குட்டிகள். ஏன்னா மழை காலத்து சரியாக மேய முடியாது, தூக்கம் இருக்காது, பால் ஊறாது. அப்படியே அந்த டயத்தில் பறக்கிற குட்டிகள்லாம் ரொம்ப காப்பாற்று ரொம்ப கஷ்டம். அந்த தையில் பிறக்குது, மார்கழி கடைசியிலேருந்து தையில் பிறக்குது. அந்த குட்டியில் கூட அப்படியே அடுத்தடுத்து எங்கேயாவது மக்காச்சோளம் கருது உடப்பு, பருத்தி காடு அழிவு வரும். அப்படியே மழை பெய்யும், புல் பச்சை பசையும் தழுக்கும். அதை மேய்ச்சிட்டு பால் ஊறிடும். அதுலேருந்து அடுத்த புரட்டாசி வரைக்கும் பிறக்கிற குட்டிகளை காப்பாற்றிக்கலாம். அந்த புரட்டாசிக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் முன்னாடி பிறக்கிறது ஒரு கஷ்டம். இந்த வட்டம் நம்ம டைனோசரஸு மார்கழி முடியறதுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம தையில் இயண்டாலும் சரி, மார்கழி இயண்டாலும் சரி, அதுக்குள்ளே இவளுக்கு நல்லா கொஞ்சம் தேத்திடணும். பழுன்னு இன்றைக்கி ஓடாமல் இருக்கியே, இல்லாட்டி ஓடுவே. என்கிட்ட குழக்கம்பாக இருக்குது. வந்து அவங்க சீட்டை பிடிங்க. இந்த இடத்துல இதுலேருந்து இது வரைக்கும் போய் மேய்ச்சோம்னா நல்ல இது இருக்குங்க, கொடியாக இருக்குது. மேய்க்க விடணும். பசங்க எங்கே ஓடாமல் இருக்காங்க. டைனோசரஸே பணமரம் என்ன சோகமாக இருக்க, என்னாச்சே, என்ன கவலை, இறங்க. இந்த நெல் தண்ணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. எப்படி இருக்குது எனக்கு. ஒரு ஐடியா போட்டிருப்பாங்கட்டு பயம். ஆனால் ஒரு இடம் போடல. நல்லா தண்ணி இப்போ தண்ணி பாய்ச்சிருக்காங்க. நல்லா காய போட்டிருக்காங்க. காய போட்டு இப்போ தான் வாடை விட்டு தண்ணி பாய்ச்சிருக்காங்க. அதான் கொஞ்சம் பசப்படிச்சிருக்கு. வாங்க கொடியா அப்படியே ஓரத்துலேயே மேய்ங்க. நல்லா கொஞ்சம் அந்த ஈரம் தண்ணி நிற்க கொடியாக வளர்ந்துருக்கு. இந்த ஓரத்தில் சூப்பராக இருக்குது.
சூப்பராக ஒரு பலூன் நேற்று மேஞ்சர் அந்த இடத்த கரெக்டாக போகல. நான் வரைக்கும் குதிரை நல்லா தானே இருந்துச்சு. ஆனால் அந்த ஈரம் பட்டுச்சுனாலே கால் வலிக்குதுங்க. வா அந்த இருக்குது நல்லா புல் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஓடாமல் எங்கேயும் போய் மேலாம் வர கரெக்டாக பிடிச்சா ஒரு டைனோசரஸு சூப்பராக இருக்குங்க. பச்சை பசன்னு கொடி கிடி இருக்குங்க. என்ன ஒரு அரை மணி நேரம் நிற்கணும், ஆனால் நிற்க மாட்டாங்க. இந்த ஓடிச்சு ஒரு கச்சாவும் நம்ம எங்கே நண்டு போயிட்டா அவர் கடிங்க. அமைச்சர்களே ஓடுது, நீங்களாம் நின்று பொறுமையாக கடிங்க. இன்னொரு தடவை அந்த கொடியெலாம் கிடைக்காது வேறு. எங்கிட்ட பரவாயில்ல ஓடுற ஜீவன் ஊமிச்சிருக்காளே, அவள் வீட்டை கடத்துவா ஓடிக்கிட்டே இருப்பா. இது கத்துற பிள்ளைய எங்கிட்ட விட்டு வந்து இருக்கா ஒரு ஒரு நிலம் இங்கிட்டு வந்தா இந்தா அத்தே கத்துறா. இந்த ஒரு நீங்கள் இந்த நல்ல நிழலில் படுத்து கிடக்கு, தூங்கிட்டாங்க பசங்க எங்கிட்ட. போ அத்தே கத்தாத, போ கூட்டு வா போ எங்கேயும் போயிடல. இந்த ஒரு இந்த வராங்க அத்தே இந்த கத்துறாடி. வா இந்தா ஓடியா இந்தா இங்கிட்டு இருக்கியா ஓடியா இந்தா வா எங்கே இருக்க இந்த ஓடி இந்த இருக்கா அவர் இந்த கற்றுக்குறாங்க. கூப்பிடு நேற்று இது வரைக்கும் மேட்ச்சுக்கு இருந்தோம், இன்றைக்கி கொஞ்சம் அது வரைக்கும் போகிறோம். ஏன்னா கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுப்போம். ஒரே நாள் நேரம் அங்கே வரைக்கும் போனோம்னா கொஞ்சம் வைவாங்க. ஏன்னா ஒரே நாளாக போய் அங்கே வரைக்கும் மேய்ச்சோம்னா இந்த ஏரியாவில் இருக்க மேய்க்கிங்க வெள்ளாடு இந்த மாடு கட்டுறவங்க ஏன்டா ஒரே நாளில் வந்து இவ்வளோ தூரம் வந்து மேப்பாடா அப்படின்னு வைவாங்க. அதனால தான் நேற்று பாதியிலே திருப்பிட்டு இன்றைக்கி கொஞ்சம் யாருமே இல்லை. அதனால் கொஞ்சம் வரைக்கும் போயிட்டு திருப்பி வருவோம். ஏன்னா எங்கெங்கேயும் எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் தான். அதனால் நம்ம குறிப்பிட்ட இடத்துக்கு தான் ஒரு லிமிட்டு, எல்லா லிமிட்டுக்கு நம்மளால் போக முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பாதி அளவுக்கு மேய்ச்சிட்டு அப்படியே திரும்பிடுவோம். ஏன்னா நமக்கு இதுவே போதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு கூட போவேன்னா ஆனால் ஏன்னா மணக்க முடியல, போய் திருப்பிட்டு வந்தால் தான் ஆடு இங்கிட்டு மேயும். அதை பார்க்க பச்சை நினச்சிக்கிருக்காங்க. என்ன இந்த கோவலங்கொடி 2-3 கொடி நல்லா வளர்ந்துருக்கு. அந்த மழை பெஞ்சதுக்கும் அதை கடிக்கத்தான் பார்க்க ஓடியாந்துருக்காங்க. அதை பார்க்காம அவங்களுக்கு மனசு ஆறாது. அப்படியே ஒரு 10 நிமிஷம் மேய்ச்சிட்டு திருப்பிடுவோம். கரை இந்த இருக்குங்க, கரை அவங்களுக்கு தெரியுதா, இந்த ஒட்டி தான் இருக்குது. இதை பார்த்தாங்கன்னா அப்புறம் நெத்து நான் வந்துட்டு ஓட்டம் பிடிச்சிருவாங்க. நான் போகிறத பார்த்தா முன்னாடி வந்துடுவாங்க, எங்கனே மடக்கி போடுவோம். இப்பயே நிறுத்த முடியல பாருங்க, இப்படி பச்சையை தாண்டி நல்லா கொடியாக இருக்குது. இதை விட இன்னும் நல்லா புல் கிடைக்குமான்னு தெரிறாங்க. பாருங்க எந்தெந்த முள்ளுன்னு குத்திருக்கு அத்தை, அதுவும் இத்து போன முள் குத்தினாலே பாதி ஒடிச்சிக்கிறோம். கேமரா கீழே வச்சுருங்க, நல்லா காலை குத்தி பிடிச்சிக்க. கொஞ்சம் பரவாயில்ல, சரியான முள் பாதி அப்படியே உடஞ்சி உள்ளே இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு எப்படியும் ஒரு வழியாக, இல்லாட்டி அவ்வளோதான் மாட்டியிருக்கும். இந்த கட்டி கிடக்கா மாடு கரெக்டாக இது எல்லாமே மாடு தான் கட்டி போட்டு மேய்க்கிறாங்க. அப்படியே வந்து காலையில் வரைக்கும் வந்துடுது, மதிய நேரம் ரெஸ்ட்டு. அது வரைக்கும் மாடு வந்து மேயும். அதுக்கு அங்கிட்டு அவங்க வரமாட்டாங்க, சொன்னால் நம்ப மாட்டேங்க. இது வரைக்கும் மேய்ப்பாங்க, அந்த முள் வரைக்கும் அங்கிட்டு வரமாட்டாங்க. இது வரைக்கும் நம்ம ஆடுகள் வந்து சில பேர் விடுவாங்க, சில பேர் விட மாட்டாங்க. ஏண்டா தம்பி இங்கே எங்களுக்கே மேட்சே இல்லை, நீ வேறு எங்கிட்ட வந்து இம்பூட்டு ஆடை கொண்டு வந்து மேய்க்கிறேன்னு அப்படி சத்தம் போட்டுருவாங்க சில பேர் விளையாட்டுக்காரெல்லாம் பார்த்தாங்கன்னா. அதனால தான் இது வந்து அவங்க ஏரியா, நம்ம ஏரியா அங்கிட்டு இருக்குது. எங்கிட்டோ அப்பப்போ கேட்டு மேப்போ வெயில் காலத்தில் விட்டுருவாங்க. மழை காலத்தில் வந்து புல்லு கடத்துல விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆடுக்கே புல்லு இல்லைண்டு அப்பப்போ தெரியாமல் இந்த மேட்ச்சு எங்கிட்ட பொழுதை கடத்தினா சரி தாங்க. காலை ஆட்டாதரா, கொஞ்சம் நேரம் எருக்கலாம் பால் இருக்குது, காலை தூக்கி இருக்க நல்லா நல்லா தொட்டு வச்சு விட்டேன். படுக்கும்போது ஒரு தடவை தொட்டு வைக்கிறேங்க, தொட்டு வச்சு சரியாக போகும். திரா இருக்கல திம்பியா நீயே இருக்கலையா, தின்னு வெயிலுக்கு தண்ணி தாக எடுத்துருச்சு. பயவலிக்கு 2 பேர்த்து பால் கொடுத்துட்டா. எங்கிட்ட கொஞ்சம் ஒரு 3 தடவை கொடுத்தான்னு ஒரு நாளைக்கு சமாளிச்சிருவா. எப்பயும் வீட்டில் இருந்து 2 தடவை கொடுப்பா. இப்போ இங்கே நான் மேயும் போது அப்படி மேய கொடுத்துக்கிட்டே இருப்பாள். என்கிட்ட கொஞ்சம் பாலை கொடுத்து சமாளித்தா போதும். நேற்று மேய்ச்சம்பெல்லாம் தூத்திக்கிட்டு அந்த நெல் இது வந்து ஊரியா போட்டிருக்காங்க. இப்போ தான் சொன்னாங்க, இப்போ தான் அந்த தோட்டத்துக்காரங்க வந்து சொல்லிட்டு போனாங்க, தம்பி அந்த பக்கம் ஊரியா போட்டிருக்கேன்ல, தண்ணி குடிக்க விட்றாங்கன்னு. அதுக்கு தான் ஒரு ஆள் சொல்லுவாங்க, ஒரு ஆள் நம்ம இருக்க மாட்டோம். அதனால் அந்த பக்கம் தண்ணி குடிக்க விடுவாங்க. நம்ம அப்படியே ஆடை திருப்பிடுவோம். இன்றைக்கி அந்த துத்தி பக்கமே விடக்கூடாது, துத்தி தாண்டி அங்கே கொண்டு போயிடணும். கொஞ்சமாக விட்டு அசந்தான் முடிஞ்சு தண்ணி தான் பாஞ்சிக்கிட்டே இருக்குது. பசங்களை திருப்பிட வேண்டியதான். நம்ம ஆடுக வாழ்க்கையில் சீமைப்பழம் கடிக்குமான்றா. எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி தான் பழுன்னு ஒரு வாய் கடிச்சிட்டு வந்திருக்கான். வாழ்க்கையில் பிறந்த இத்தனை வருஷம் ஆகுது, சீமைப்பழம் இன்றைக்கி தான் கடிச்சிருக்கா. நான் டேஸ்ட் எப்படி இருக்குது, வேறு வழி இல்லையா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கை பார்க்க முடியாது. பழுனாய் திரும்ப அங்கிட்டு போகாத, பழுனுக்கிட்டு வா, திரும்ப போ, நேராக நெல்லுக்கிட்ட தான் போகிறீங்க. திரும்ப நெத்தி போட்டு அங்கே போகாதன்றேன், அங்கே தான் போய்க்கிருக்க, நெல் பயிருக்கு தான் போகிற. கச்சா நீ தான் முதல் காட்டி கொடுக்குறது, முதல்ல போ, தண்ணி போக விட்டுவாங்க. திரும்ப போகாதன்றேன். ஏழை கச்சா மகனே கூப்பிட்றா. 2 பேர் கருவச்சி மகன், 2 பேர் கத்துது, 2 பிள்ளைய இந்த அன்றைக்கி தனியாக நிற்கிது. இப்போ எப்படியோ அங்கிட்டு பையாப்பில் படுத்து வந்துடுது. கூப்பிட்றா, ட்ரெயினிங் கூப்பிட்றா. இதெல்லாம் அதுவே இடம் பழகிருந்து. அப்படியே மகன் நம்ம மைக்கில் கணக்காக மூஞ்சி வச்சிருக்கான் பயவில், எந்த மாற்றம் இல்லாமல். இன்றைக்கி என்னமோ நம்ம நெத்தி போட்டு மகன் கரெக்டாக பிடிச்சி அமுக்கிட்டான். ஒரு கொப்பை உடச்சிட்டான் பாரு. இங்கிட்டு நம்ம பனைமரம் அமுக்கிட்டா, இங்கிட்டு நம்ம சித்தப்பு ஒருத்தனை அமுக்கிட்டு பிடிச்சிட்டாங்க. ஒருத்தன் அமுக்கணுன்னு எல்லோரும் வந்துட்டாங்க. மொத்த நம்ம கேங்க இங்கே வந்து நின்ட்டாங்க. இன்னும் யாரும் வராமல் இருக்கா, பழுன்னு மட்டும் அந்த மைதா நம்ம கருவாச்சி மக்கள் இங்கிட்ட 2 பேர் தனியாக படுத்து கிடக்கு. மீதி எந்த வந்துட்டாங்களா, நான் தான் இருந்தாங்க. நான் கூட வளர்ந்துச்சு இந்த வந்துட்டாங்க. அவ்வளோதான், மிச்சம் அமுக்கி தின்ட்டாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கப்படுவோம். அவ்வளோதான், பசங்க நல்லா தூங்கணும்டா. தண்ணி தான் இன்னும் குடிக்க வைக்கல. வா ஓடியா உள்ளே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம். நம்ம இப்போ தான் சாப்பிடவே போகிறேன். இன்றைக்கி மணி 3 மணிக்கிட்டே ஆக போகுதுங்க.
இன்னும் எந்த பக்கம் பார்த்தாலும் வெறும் பதறாக இருக்குது, வழியே கண்டுபிடிக்க முடியல. போய் இப்போ தான் பசங்களை தூங்க போகிறதுனாலது நீங்கள் எங்கிட்ட ஓடாமல் மெஞ்சிட்டாங்க, அதுவே எனக்கு பெரிய அதிசயம் தாங்க. வாங்கடா ஓடியா, பா 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 தா கருவாச்சி, உன் பிள்ளைகளை வராங்களா அங்கே பாருங்க. தித்திக்குள்ளே கண்டுபிடிக்க முடியாது, இவன் வந்துட்டு அவளை காணா. யாத்தே அவன் நின்றுக்கிட்டா, வாடி வாடி வாடி. ஏன் யாத்தே கூட்டத்தை விட்டு ஆதிட்டு இந்த தித்திக்குள்ளே கண்டுபிடிக்க முடியாது, இது தள்ளி விட்டு வராங்க. ஏன் யாத்தே தள்ளி விட்டாங்க, கீழே வந்து எந்துட்டா. வா 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 ஓடி அதான் ஓ அவ்வளோதான், ஓடு ஓடு ஓடு. உங்கள் அம்மா கிட்ட வந்து இந்த தித்திக்குள்ளே எங்கிட்டு போனால் கண்டுபிடிக்க முடியாது, வெறும் சவுண்டு வச்சு தான் வரணுங்க. அவன் நமக்கு டைனோசரம் முங்கும், கொம்பனவே முங்கிடும், சரியான தித்தி. பா பா ஓடிய 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 ஓடிய. படுங்கடி ராசாத்திகளா ராசாக்கலாம், படுங்க கொஞ்ச நேரம். அமைச்சர்களே கொஞ்ச நேரம் அமர்ந்தான் நானும் கொஞ்சம் ஊட்டம் ஆட முடியும், இல்லாட்டினா என்ன வரும் மிஸ்டர் டைனோசர்ஸ். ஏன்னா அந்த இடத்துல போய் வந்தால் தான் தூக்கம் வருமா, அவள் இடத்துக்கு தான் போகிறான். நல்லா தூங்கிட்டேன், தூக்கம் வந்துருச்சு பயவில்லைக்கு. பயம் நல்லா அப்படியே கரெக்டாக விட்டு தூக்குறேன். இந்த மாதிரி வெயிலில் அழைச்சி நல்லா குழுக்குலுன்னு இருக்கா, இந்த இடம் தட்டி நல்லா குழுக்குலுன்னு இருக்கும். நான் ஒருத்தனை கிளம்பிட்டாங்க அவ்வளோதானே. அவங்க அம்மாட்டெல்லாம் படுத்து சிலுக்கை அவங்க கிளம்பிட்டாங்கப்பா, கிளம்பிட்டாடா நம்ம டைனோஸு. குடிங்க, அதை போய் தண்ணியை குடிங்க போங்க. தண்ணியை குடிச்சிட்டா அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு தூங்கினாலும் தூங்குவாங்க. பா பா டா உனக்கு தான் காய் மற்றதெல்லாம் திங்கும், ஆனால் அந்த பெரிய காய் திங்கி பழக்கம் இல்லை. இவதான் திம்பா பாய்வில் கரிச்சுண்டு சின்ன வலிச்சு ஓடி போயிட்டா. தின்னு போய் ஒரு ராத்தே தண்ணி குடிக்க ஓட்டமா ஓடி ஜெசிக்கா. தண்ணி நீ தான் முத வழி காட்டு, போ தண்ணியாக குடிங்க போங்க. பா 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 தா செம்பரியாடு வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதா, அந்த தூரத்தில் இருக்கா. எல்லாமே காலையில் காஞ்ச புள்ள கடிக்க விட்டு இப்போ சாயந்தரம் நேரம் நல்லா அப்படி பச்சை புள்ள சூப்பராக கடிக்குங்க, நின்று ஓடாமல் மேயும். நம்ம காலையிலேருந்து மேயிறோமா, அதான் ரன்னிங்கில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஜெசிக்கா தான். கருவச்சை பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டே போய் கோரப்புள்ள கடிங்கடி போதும், இதை கடிச்சதே போதும், போய் நல்லா நில்லுங்க. ரெண்டு இலைக்குது பயவில்லையே. அண்ணனும் தங்கச்சி இப்போ தான் ஒன்று சேர்ந்து நல்லா அம்மா கூட மேய்ஞ்சிக்க இருக்குது. இன்ன வரைக்கும் நல்லா படுத்து தூங்குச்சு, இப்போ தான் மேய்து நம்ம கருவச்சி மக்கள் 2 பேர். ஏன்னா வெயில் குறைஞ்சிச்சா, மேய்ச்சலுக்கு இப்போ தான் பசி ஆரம்பிக்குது பயவில்லையே. பச்சையை பார்க்க அவங்க அப்படியே மேய்ட்டோம். மற்ற பசங்களை இப்போ தாங்க நின்று பொறுமையாக மேய்ஞ்சிருக்காங்க, தண்ணி குடிச்ச பின்னாடி ஓடாமல் இருக்காங்க. நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்க போதுங்க. அதனால் இந்த வீடியோ இதோட படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை. பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா, பிடிக்காத நீங்கள் ஒரு லைக்காக போட்டு விட்ருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கும் வரை அதுவரை உங்களோட பிறந்து விடைபெறுவது நான் உங்கள் வைரம். பரட்டா பார்க்கலாமா? என்ன நம்ம பங்காளி வழியை மறைச்சு நின்றுருக்காப்புல. என்ன பங்காளி ஸ்ட்ரைக் பண்ண போறியா? நம்ம கொம்பை பார்க்குறியா? என்ன பங்காளி எப்படா இருக்கா, ரொம்ப நாளாச்சு. 2 பேர்த்துடைய அத்தை நம்ம கொம்பை வெயிட்டில் இருக்காங்க. என்ன காய் அடித்த குட்டி, அவ்வளோதான் கை வளர்ப்பு குட்டி, இப்படி தாங்க இருக்கும். பைய உள்ள சிம்ம புள்ள திண்டுவார். என்ன பங்காளி வரட்டா? வாங்க போட அதெல்லாம் 6 மணிக்கு வருவாப்புல கேஸு. நான் பங்காளி இந்தா வா, கச்சா இதுக்கு வெட்டிட்டு வா ஓடி விட நடரா ரொம்ப